படம் உண்மையிலே சூப்பராக இருந்தது. எனக்கு ஆக்சுவலி சிவகார்த்திகேயன் சார் மூவிங்கிறத தாண்டி முகுந்த் வரதராஜன் அவரோட ஃபேமிலியோட நான் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணி ஃபீல் பண்ணி அவங்களோட ஹாப்பினஸ் அழுகை எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணிட்டு வந்திருக்கோங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இந்த படத்தில் வந்து ஃபைட் சீன் சொல்கிறத விட ஒரு துப்பாக்கி ஹேண்டில் பண்ண விதமே சூப்பராக இருந்தது. நான் இது வரைக்கும் நிறைய மூவிஸ் நம்ம ஃபைட் சீனு துப்பாக்கி ஹேண்டில் பண்ணுறது ஒரு ரவுடியாக இருக்கட்டும், ஒரு போலீஸ்மேன், ஒரு ஆர்மி மேன்ஸ் இந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். ஆனால் இந்த விதம் சூப்பராக இருந்தது. அந்த கீழே ஒருத்தர் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும்போது ஒருத்தர் கன்று மேலே வச்சிருக்கிறது, ஒருத்தர் கீழே வைக்கிறது, அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் மேலே தூக்குறது, அந்த ஒரு ஆக்சன்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் சூப்பராக இருந்தது ஸ்க்ரீன் பிளேல. அது செம்ம ஒர்க் அவுட்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இப்ப வர கண்டினியூஸ் நல்ல நல்ல மூவிஸ்ல இருந்து நிறைய விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மூவிஸ்லாம் நம்மளுக்கு பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீல் இருக்கு. ஏன்னா தமிழ்ல அதாவது ஒரு ஆர்மி மேனோட ஹிஸ்டரியை கொண்டுட்டு வந்து இந்த அளவுக்கு இன்னும் அதிகமா கொண்டாடணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப எனக்கு இது வரைக்கும் அவங்க நடிச்சதுலேயே உண்மையாக சொல்லணும்னா இந்த படம் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு லவ்ங்கிறத தாண்டி ஒரு சில விஷயங்கள்ல லவ்வுக்காண்டி அவங்க ஒருத்தவங்க எனக்கு பிடிச்சிருக்கு, உன்னோட கொள்கையை நானும் கொள்கையா ஏத்துக்கிறேன், உன்னோட கடவுளை நானும் கடவுளா ஏத்துக்கிறேன், அந்த ஒரு விஷயங்கள் கொண்டுட்டு வந்த விதம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ்ல அவங்க காட்டின அந்த ஒரு விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா, லாஸ்ட் மினிட்ல தெரிய வரும்போது அழுவாங்க. ஆனா யோசிப்பாங்க, நம்ம ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு, நான் இறந்துட்டா கூட நீ அழக்கூடாது, சிரிச்சுட்டே இருக்கணும், கண்ணை தொடச்சிட்டே இருப்பாங்க, அழக்கூடாது அழக்கூடாது அழக்கூடாதுன்னு. கடைசி எல்லாம் முன்னாடியும் அந்த கேமரா அத்தனை பேர் வந்து இது பண்ணும்போது அந்த லைட் ஸ்மைல்லே இருக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு காரணத்துக்காண்டி கடைசி வரைக்கும் ஸ்மைல்லே இருப்பாங்க. அந்த பர்ஸ் அவங்களோட திங்ஸ்லாம் கொடுக்கும்போது கூட அந்த ஸ்மைலை மெயின்டைன் பண்ணியே வருவதெல்லாம் சூப்பராக இருந்தது. எனக்கு லாஸ்ட்டாக அந்த குழந்தை கேட்கும்போது அழுக வந்தது. உண்மையிலே எப்படினாலும் கிளைமேக்ஸில் யாராக இருந்தாலும் ப்ரோ ஒரு 10 செகண்டாவது அழுதுட்டு தான் வெளியே வருவாங்க. ப்ரோ வேணாம் ப்ரோ, இந்த மாதிரிலாம் கேட்காதீங்கன்னு இப்பதான் சொல்றேன் ப்ரோ. ஏன்னா மியூசிக் இதெல்லாம் தாண்டி இது ஒருத்தரோட வரலாறு. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு ஆர்மி மேனா எத்தனையோ பேர் போயிருக்காங்க, எத்தனையோ பேர் இறந்துருக்காங்க, ஏன் இவருக்கு இவ்வளோ பாராட்டு, இவ்வளோ ஒரு படம் எடுத்து அவரை வந்து ப்ரொமோஷன் ஒரு விஷயம் தெரியணும் மக்களுக்கு அப்படின்னு உருவாக்குறதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. ஏன்னா அவர் இறந்துருவாருங்கிறது படம் பார்க்காமே நம்மளுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது எதனால அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயத்த ரொம்ப அழகாவே காமிச்சிருக்காங்க. நம்ம அதை பார்ப்போமே. மியூசிக்குமே நல்லா தான் இருந்தது. எனக்கு அந்த அச்சமில்லை சாங் சொல்லும் போதுமே நல்லா இருந்தது. அந்த மின்னலை அந்த சாங்லாம் கேட்கும்போது செம்ம லவ் ஃபீல் இருந்தது. அந்த மாதிரி மியூசிக் ரொம்ப அழகா செட்டல்ல கொண்டுட்டு போயிருந்தாங்க. ஓவரா இது பண்ணாம அந்த கார்கில் அந்த ஒரு போர் ஒன்று நடக்கும். அதாவது அப்படின்னா ஒரு தீவிரவாதியை வந்து அட்டாக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அதுல ஒரு சவுண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் சூப்பரா இருந்தது. எனக்கு லாஸ்ட்ல பிடிச்ச விஷயமே லாஸ்ட் கிளைமேக்ஸ் தான். உண்மையிலே இது வந்து நம்மளுக்குள்ள உருவாக்கிறாங்க. நம்ம புராணங்கள்லாம் நிறைய படிச்சிருப்போம். போர் போனாங்க, இறந்துட்டாங்க, ஆனா வந்து வீட்டாளங்கெல்லாம் கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரியாலிட்டிக்கா இனிமேலும் நம்ம அதை ஃபாலோ பண்ணோம். நம்ம தமிழர்களுக்குள்ள அது எப்பவுமே நம்மளுக்குள்ள அந்த ஒரு உணர்வு இருக்கு அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். பயங்கரமா இன்ஸ்பைர் ஆவாங்க. ஏன்னா இது வரைக்கும் நானுமே சொல்லுவேன், நிறைய நம்ம வந்து மிலிட்ரி மேன் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்போம், அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிருப்போம். ஆனா அதெல்லாம் தாண்டி அவங்க எந்த அளவுக்கு அவங்க ஃபேமிலி ஹாப்பியா இருக்கிற மாதிரியே நம்ம பார்த்துருப்போம். மிலிட்ரி மேன்னாலே அவங்களுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கும், நிறைய வசதியா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய யோசிச்சிருப்போம். ஆனா அதெல்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ, அதெல்லாமே சும்மாதான். ஆனா அவங்களுக்குள்ள ஒரு ஆத்ம திருப்தி ஒரு விஷயம் இருக்கும், நான் நாட்டுக்காக ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹாப்பினஸ் தான் அவங்க ஃபேமிலிக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகாவே காமிச்சிருக்காங்க. கண்டிப்பா சூப்பர். இல்ல நிறைய இதே மாதிரி மூவிஸ் கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா காமெடிங்கிறது ஒரு லைன்ல கொண்டுட்டு வர விஷயங்கள், அதுவுமே இந்த படத்துல ஒரு சில வேர்ட்ஸ்லயே கொண்டுட்டு வந்திருப்பாரு. அந்த வேர்ட்ஸுமே ரொம்ப செட்டில்டா இருக்கும், அதுவுமே நம்மளுக்கு சிரிக்க வச்ச மாதிரிலாம் இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா மூவிஸ் நம்ம எல்லாருமே வந்துட்டு வெறும் என்டர்டைன்மெண்டா மட்டுமே பார்த்து பழகிட்டோம். அதை மாத்திக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல நல்ல மூவிஸ் தான் நம்ம கண்டிப்பா கொண்டாட ஆரம்பிச்சிருவோம். அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா இப்ப நீங்களுமே கேட்குற கொஸ்டின் என்ன, மியூசிக் நல்லா இருக்கா, ஆக்ஷன் சீன்ஸ் நல்லா இருக்கா, நல்லா என்ஜாய் பண்ணீங்களா, என்டர்டைன்மெண்டா இருந்துச்சா, இப்படியே கேட்குறீங்க. இதெல்லாம் மாத்துங்க. படம் கதை உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ஃபேக்ட் ஆச்சு, எந்த அளவுக்கு உங்களை நீங்க மாத்திக்கணும்னு நினைச்சீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டுட்டு வந்திருக்குன்னு சொல்லலாம்.